Hi friends, welcome back to my channel Samayal Bhavan. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த vlogல வந்து நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போறோம். கூடவே வந்துட்டு என்னோட ஒரு டேல வந்துட்டு நான் எப்படி வந்து என்னையும் செல்ஃப் கேர் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான ஹோம் மேக்கிங் பண்றேன் அப்படிங்கற விஷயங்களும் ஷேர் பண்ணிருக்கேன். அன்னைக்கு வந்து மண்டே ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ஹஸ்பண்ட்க்கும் பையனுக்கும் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். அதனால ரெண்டு வேளையும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும், லஞ்சுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே டிஃபனே போதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எப்பயும் போல் சப்பாத்தி பண்ணி பூரி பண்ணி குருமா வைக்காமல் சிங்கிளாக ஒரு டிஷ் வந்து பண்ணிட்டோம்னா நமக்கும் வேலை ஈஸியாக முடியுங்கிறனால பன்னீர் பராத்தா தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து கெச்சப் இருந்தாலே போதும், சைடிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை. இல்லைன்னா ரைத்தா வச்சு கூட சாப்பிட்லாம். பையனோட ஸ்நாக்ஸ்க்கு முதல் நாள் நைட்டு இந்த கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். இந்த கொண்டக்கடலையில் பாதி எடுத்து தான் நம்ம பன்னீர் பராத்தாக்கும் வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன். ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஒரு பாப்புலரான ஒரு யூடியூப் வீடியோவில் தான் வந்து பார்த்துருந்தேன். கொண்டக்கடலை இந்த மாதிரி சுண்டெல்லாம் நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வேக போடுறதுக்கு முன்னாடி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு தண்ணி ஊற்றி தான் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. பட் என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச தண்ணியிலே தான் வந்து போட்டு வேக வைப்பாங்க. அதில் தான் எல்லா சத்துமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதோ ஃபாலோ பண்ணுறேனே தெரியல. ஸோ நீங்களும் வந்து எது ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெஷர்மெண்ட் இருக்குது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு வந்து எடுத்துக்கணும். தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 5 பங்கு அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ 1 பங்கு பச்சரிசிக்கு 5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும், அவ்வளோதான். இந்த அளவு தண்ணி வந்து நம்ம பருப்பும் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து நிறைய சேர்த்து போட்டுருவேன். சும்மா ஒரு தோசையும் சட்னியும் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்க அவ்வளோ பாத்திரமும் அதில் தான் கிடக்கும். அதுக்கு வந்து அம்மாவும் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்க்குற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் ஒரு பாத்திரம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கையோட வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம அடுத்ததுக்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாத்திரம் வந்து நிறைய சேராது. நமக்கு நிறைய வேலை வந்து மிச்சமாகும், எடுத்து வைக்கிறதுலேருந்து வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு இந்த சைட்லேயே நம்ம சுண்டலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேக வச்ச சுண்டலில் ஒரு பாதி அளவு மட்டும் சுண்டல் வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். பன்னீர் பராத்தா பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ அதையுமே எடுத்து நல்லா இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கிறேன். இந்த பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து வதக்கிக்கணும். அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட இப்போ மசாலா பொடியெலாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பராத்தா கிட்ட ஸ்டஃபிங் பண்ணலாம், அவ்வளோ அளவு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச அளவு வந்து மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த சுண்டல் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஈஸியான ஸ்டஃபிங் தான். காலையில் டைமில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி மட்டும் நல்லா மாவு பிணைஞ்சிட்டு உள்ளே வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சைடிஷ் வந்து எதுவுமே தேவை கிடையாது, சூப்பராக சாப்பிட்ருவாங்க. பொங்கலுமே பார்த்தாலே தெரியும், நல்லா கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே அப்படியே இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த டைமுக்குள்ளேயே வந்துட்டு இந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பராத்தா வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் ஹோமில் இருக்கிறது எப்படி இருக்கும்க்கா, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து எதுவுமே தெரியாது, அம்மா அப்பா கூட தான் இருப்போம், நம்ம பாட்டுக்கு வெளியே போவோம் வருவோம், எல்லாமே அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம தான் வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறப்போ எதுவுமே வந்து சுத்தமாக தெரியல. அதுவும் நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வெளியே போனது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. அங்கே வந்து நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம், மோஸ்ட்லி வந்து கன்னடா தான் எல்லாருமே பேசுவாங்க. கடைக்கு போகணுன்னாலும் சரி எதுனாலும் சரி, ஃப்ளாட்டில் வந்து நெய்பர்ஸ் கூட. அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 5 வீடு 6 வீடு இருக்க மாதிரியான ஒரு சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அங்கே வந்து செக்யூரிட்டிலாம் வந்து கிடையாது.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம். யாருனாலும் வருவாங்க, யாருனாலும் போவாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் கூட, யார் கூடயும் பேச முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு ஒர்க்கு ஃபுல்லாகவே ஒரு 2 இயர்ஸ் கிட்ட பூனேல தான் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசி ஹிந்தி நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நாங்கள் இருந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பயங்கரமான தெஃப்ட்டு. லக்கிலி வந்து அந்த தெஃப்ட்டை எங்களை எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா வெளியே வச்சுருந்த அவரோட காஸ்ட்லியான ஷூஸு, செப்பல்ஸ் இதெல்லாம் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஆனால் கீழ் வீட்டில் வந்துட்டு ஊருக்கு போயிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு திங்ஸ் கூட இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தப்போ நம்ம வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்தோமா அப்படின்னு நினைக்கிறப்பே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. நினச்சி பாருங்கள், அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு எங்களுக்கு. கண்டினியூஸாக அதுக்கப்புறம் வந்து அந்த ஏரியாவில் அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது ஒரு மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால அந்த வீடை காலி பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு தனி வீடு தான். கீழே வந்து ஓனர், மாடியில் வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த கதையை வந்து நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பராத்தா வந்து சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சம் பட்டர் தடவி விட்டுட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு சாப்பிடும் போது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கினதுலேருந்தே அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு கிளாத் மாதிரி விரிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப பிளெயினாக இருக்குது இல்லையா? ஸோ ஏதாவது விரிச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஃபுல்லாக விரிச்சா வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு கலர், அப்புறம் இந்த சீ கிரீன் கலர், அப்புறம் இந்த டார்க் பர்பிள், இது எல்லாமே இந்த டிசைன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை விரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுலேயுமே இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேசல் ஒர்க் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்காக தான் மெயினாகவே வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கூடயே இந்த ஹோம் சென்டரில் வாங்கின பிளேஸ்மெண்ட்டையும் அப்புறம் அங்கே வாங்கின அந்த அரைக்கா பாமையும் வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் வீட்டில் வந்துட்டு எதையாச்சும் ஒன்று மாற்றி மாற்றி அங்கங்கன்னு சொல்லி குட்டி குட்டியாக சேஞ்சஸ் பண்ணி வச்சு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நான் ஏற்கனவே கூட ஒரு விலாகில் சொல்லியிருப்பேன், இந்த வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய அளவில் எதுவுமே பண்ணலை. இனிமேல் தான் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி ரொம்ப யோசிச்சு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு பார்த்து தான் வாங்கிட்டுருக்கோம். இன்னுமே வந்துட்டு வால் பெயிண்டிங், வால் டெக்கரேஷன் இது எல்லாமே வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஃப்யூச்சர் பிளான்ஸில் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும், எல்லாத்தையும் அட்டஸ்டச்சாக பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விலாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி 2 பேரையுமே ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோட டைம் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணலாம். செகண்டாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் தான். கீழே வந்து ஓனர் இருந்தாங்க, நாங்கள் வந்து மேலே இருந்தோம். அங்கே நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிது அந்த டைமில். ஸோ அப்போ வந்து ஓனரால் வந்து பயங்கர டார்ச்சர். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் குளிக்காதீங்க, துணியெல்லாம் இன்றைக்கி துவைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி அதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கும் போது வீடு ரிலேட்டடாக வேறு பிரச்சனைக்கெலாம் வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. டெனண்ட்டு தான் வந்து வீடு ஃபுல்லாக இருக்க ஏரியாவெல்லாம் வந்து கூட்டி க்ளீனாக வச்சுக்கணும், மாடியை வந்து கூட்டி வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நாங்களும் பொறுத்து பார்த்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் சென்னையில் வந்து இந்த வீடு வந்து வாங்குகிற பிளான் வந்து வந்தது. ஸோ இவங்க கொடுத்த டார்ச்சர்லாம் என்னன்னு தெரியல. அந்த டைமில் வந்து நமக்கு அமைப்பாக என்னன்னு தெரியல, வீடு வந்து வாங்கிட்டோம். ரொம்ப ராசியான வீடுங்க. நான் நினச்ச மாதிரியே ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ 2nd ஃப்ளோர் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடு வந்து எங்களுக்கு செட் ஆச்சு. இந்த வீடு செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு மணிமாறனுமே வந்து கிடச்சான். வந்து புக் பண்ணிவிட்டு போன நெக்ஸ்ட் மந்த்தே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப லக்கியான வீடுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 15 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக டிவிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நட்மெக் ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நட்மெக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா, பிரியாணிக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன், நல்லா டேஸ்ட்டாக வரும்.
ஸோ அது வந்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு உரசுற கல்லில் உரசி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஹனியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். முக்கியமாக இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, இந்த ஆக்னிலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அது நல்லா மறைய ஆரம்பிச்சிரும். எனக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்து இப்போ கொஞ்சம் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறனால கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வர மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு கீழெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். எனக்கு வந்து மஞ்சள் தூள் லைட்டாக அலர்ஜி ஆகுங்கிறனால நான் வந்து அது யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த நட்மேக்கும் அப்புறம் இந்த ஹனியை மட்டும் போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே க்ளோயிங்கான ஸ்கின் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து எனக்கு ஒரு ஹேர் கேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய நெல்லிக்காயும் அப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு அரைச்சிக்க போகிறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இந்த ஜூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எதுவுமே சேர்க்காமல் குடித்தா கூட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெல்லிக்காயோட புளிப்பும் வந்து அவ்வளோவா தெரியாது, ஏன்னா நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சுக்கணும், அவ்வளோதான். கருவேப்பிலை நெல்லிக்காய் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதனால் வாரத்தில் ஒரு 3 தடவை கிட்ட இந்த ஜூஸ் வந்து போட்டு குடிச்சிருவேன். இந்த மாதிரி எங்களோட லைஃப்பில் நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணது தான் நமக்குன்னு வந்து ஒரு தனி வீடு வேணும், அதுவுமே வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ அதெல்லாம் இருக்க மாதிரி தான் இந்த வீடு வந்து கிடச்சிது. எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 300 வீடு கிட்டே இருக்கும். அண்ட் எல்லா கேட்லேயுமே வந்துட்டு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக உள்ளே வர முடியாது. ஒரு டெலிவரி பர்சனாக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக வர பால்காரர் பூக்காரங்க யாருனாலும் இருக்கட்டும், உள்ளே வந்து என்ட்ரி போட்டுட்டு எங்கள்கிட்ட அப்ரூவல்லாம் வாங்கிட்டு தான் வந்து வர முடியும். ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் வீட்டு வாசல் திறந்தாலே பக்கத்து வீடு, ஆப்போசிட் வீடுன்னு எல்லா வீடுமே இருக்கனால நமக்கு எப்பயுமே வந்து ஒரு பயம் இல்லாத மாதிரி இருக்கும், நிறைய ஆட்களோடு இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அப்பார்ட்மெண்ட்குள்ளே எப்படிக்கா ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து செட் பண்ணிக்கிறது, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு சைஸில் தாங்க இருக்குது. அதே மாதிரி தான் வெளியே இருக்க மக்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவைன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். நாளடைவில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து கண்டிப்பாக மாறும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷன். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா குரூப்பாக சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து அசோசியேஷனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது உண்டு தான், பட் சீக்கிரமாகவே அதுவுமே வந்து சார்ட் அவுட் ஆயிரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. மாதம் ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து கட்டணும், ஒரு 2000 3000 அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல். ரொம்பவே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் வந்துட்டு தனியாக நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு மொட்டை மாடி, அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்து இங்கே இருக்காது. எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனோ ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். பையனை போய் மத்தியானம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தோடனே ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஆர்வமாக பார்ப்பேன், எல்லாத்தையும் சாப்பிட்டானான்ட்டு. இன்றைக்கி வந்து சுண்டலை வந்து அப்படியே வச்சுட்டு வந்துட்டான். நானுமே இன்றைக்கி பன்னீர் பரத்தை தான் சாப்பிட்டேங்கிறனால ரைஸும் எதுவும் வைக்கல, அதனால் அந்த சுண்டலே சாப்பிட வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட தூங்க வச்சதுக்கப்புறமா ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு ராகி சாக்லேட் கேக் தான் பண்ண ஆரம்பித்தோம். இந்த கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ராகி மாவில் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது. இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். பையன் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். பெரிய கட்டி வெல்லத்தை நல்லா மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸில் ஊட்டி விட்டு நல்லா பொடியாக ஆயிடுச்சு. ஸோ அது வந்து சேர்த்துட்டு அது கூடயே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார் வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அரைக்கும் போது வெளியே வந்து விழுகாது. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட் போல் விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபி ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/3 கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்புக்கு பாதி அளவுக்கு வந்துட்டு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 1/4 கப் மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருந்தேங்கிறனால நான் 1/3 கப்பில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நான் கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும்.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். மாவு எதையுமே சளிச்சு வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நம்ம விஸ்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால டேரெக்டாகவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே ஒன்றா ஊற்றிட்டு கட்டி விடாமல் கலந்துக்கலாம். இதுக்கு வந்து தனியாக பீட்டர் பிளெண்டர்லாம் தேவையில்லை. மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும், சூப்பரான கேக் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கேக்கை ஓடிஜியில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஓடிஜியில் பண்ணும் போது 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே இது பேக் ஆயிரும். இது வந்து நம்ம குக்கர் இல்லைனா கடாயில் கூட பண்ணலாம். அந்த மாதிரி குக்கரும் கடாயும் எடுத்துக்கும் போது பேஸ் வந்து நல்லா கனமாக இருக்க மாதிரி குக்கர் வந்து எடுத்துக்கோங்க. அடியில் வந்து ஒரு லேயர் உப்பு வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் குக்கரை வந்து மூடி வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. விசில் வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் தான், மேக்ஸிமம் வந்து 45 நிமிஷம் வந்து ஆகும். இடையில வந்து நீங்கள் ஒரு 35 நிமிஷத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உள்ளே ஒரு குச்சி விட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கத்தி கூட விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து ஒரு 4-5 மோல்டு கிட்ட வச்சுருக்கேன். பையன் வந்து இந்த ஹார்ட் ஷேப் மோல்டில் தான் வந்து கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தான். அதில் வந்து பேப்பர் லைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது ஒரு மாதிரி வளைஞ்சு வரும் இல்லையா. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து வைக்க போகிறேன். ஓடிஜியில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஓடிஜியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கேக் மோல்டில் வந்துட்டு பட்டர் பேப்பர் தான் வந்து லைன் பண்ணியிருக்கேன். அது லைன் பண்ணுறதுனால நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். மேலே வந்து கொஞ்சமாக பாதாமெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பையனை தூவி விட சொன்னேன். அது ஃபைனல் அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, சாப்பிடும் போது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. டச் பண்ணேன்னா கை பொத்தும். ஓகே, பையன் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போனான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேக் வந்து பண்ணணும், வீட்லேயே நிறைய கலர்ஸில் வந்து பண்ணணும்னு சொல்லி ஆசை. ஆனால் நான் வந்து கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதில்ல. வீட்டிலே வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு கலர்ஸ் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னா அதை வந்து வச்சு தான் அவனுக்கு பண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டிலே வந்துட்டு ஃபுட் கலர்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். பீட்ரூட் வந்து நல்லா ஜூஸ் எடுத்து பிங்க் கலர், ரெட் கலர்லாம் வந்து பண்ணிடலாம். அண்ட் ஆரஞ்சு கலருக்கு வந்துட்டு கேரட் ஜூஸ் வந்து எடுத்து பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். மித்த கலர்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் இந்தமாரி தான் வந்து பார்க்கணும். கேக் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு, நல்லா மாய்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால. இதை வந்து நம்ம ராகி மாவில் தான் பண்ணோன்னு சொன்னால் நம்பவே முடியாது. சேம் வந்து நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், மைதா மாவுலேயும் பண்ணலாம். கோகோ பவுடரும் வெனிலா எசன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால அந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து சுத்தமாக வரவே இல்லை. அடுத்த நாள் வந்து பையனுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த கேக் தான் வச்சு கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு போனதுமே அவங்க மேம் வாயில் எடுத்து ஒரு கேக்கை ஊட்டியே விட்டானா, எங்கள் மம்மி பண்ண கேக் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் வந்து பிக்கப் பண்ண போனப்போ கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.